Right worshipful district and master, worshipful brother Golgidhar, worshipful brother Ram Kumar, we are GM of Indian Constitution, Dr. Balasubramanian, Dr. Karthi Singh, worshipful brother and brother-in-law. இங்கு குழுமி இருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எலும்பு ஆரோக்கியத்தை பற்றி பேசுவதற்காக கேட்கின்றார்கள். ஏற்கனவே உங்களுக்கு டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள் தெளிவாகவும் இளவாரியாகவும் எலும்பை இப்படி நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், அப்படி இல்லை என்றால் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் என்ன என்பது தெளிவாக என்று கூறிவிட்டார். ஆகவே என்னுடைய வேலை மிக சுலபமாகி விடுகிறது. ஆகவே நான் நேரத்தை அதிகமாக செலவழிக்க விரும்பவில்லை. நாம் உடல் நலத்தை பற்றி யோசிக்கும் போது பல விஷயங்களை யோசிக்கணும். கண்ணு தெரியுதா நல்லா, மூளை நல்லா வேலை செய்தா, ஞாபக சக்தி நல்லா இருக்குதா, இறுதியாக நல்லா வேலை செய்தா, கொழுப்பு சத்து நிறைய இல்லை, இதெல்லாம் காமனாக எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் எலும்பை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னு சொன்னால் அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் அதை பற்றி யோசிப்போம். ஏன்னா எலும்பு உள்ளே இருக்கிறது சைலண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெளியே ஒன்றும் நமக்கு வெளிக்காட்டுறது இல்லை. அடிப்பட்டாதான் நமக்கு அப்புறம் தெரியுது கையோ எலும்பு ஒழிஞ்சிருக்குமா இல்லையா. ஆனால் அதை முக்கியமாக பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியமான காரியம். ஏனென்றால் எலும்பு தான் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சிருக்கு. உங்கள் மூளை நல்லா இருக்கணும்னா உங்கள் தலையுள்ள எலும்பு அதை மூடி பத்திரமா பாதுகாக்கும். உங்கள் இருதயம், மூச்சு விடுற நுரையீரல் இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த நெஞ்சுக்கு அதை சுற்றி எலும்பு தான். நீங்கள் நேராக நிற்கணும் அப்படின்னா கண்டு படம் தான் உங்களை நேராக நிறுத்த முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா கால்களுக்கு உள்ள எலும்புகள் தான் அது உங்களுக்கு உதவி செய்யுது. கைக்கு அதே மாதிரி எதுவும் ஒன்று செய்யணும்னா கைக்கு இல்லை தெரியாது, கண்ணுக்கு தெரியாமல் எலும்புகள் தான் வேலையெல்லாம் நம்மளுக்கு செய்கிறதுக்கு அது கொஞ்சம் பலம் கொடுக்குது. இது கூட ரெண்டாவது சதை வகைகள். எலும்பும் சதையும் சேர்ந்தாதான் நம்ம உடம்பு முழுசா இருக்க முடியும், நம்முடைய காரியங்களை நாம் முழுசா செய்ய முடியும். அதனால எலும்பை பற்றி அதிகமாக யோசனை இருக்கிறது இல்லைன்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வை நாம் வெளிப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் இதை ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே டாக்டர் கூறியபடி எலும்பு நலிவு, ஆஸ்டியோபரோசிஸ், சாதாரண வயசு ரொம்ப ஆனவங்களுக்கு அப்படி வரும். அதனால அவங்களுக்கு சாதாரணமாகவே ஃப்ராக்சர் ஆகிடும். இதெல்லாம் சொன்னாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நவீன காலத்தில் எல்லாரும் உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி வந்துட்டாங்க. முக்கியமாக கம்ப்யூட்டர் வேலை, ஐடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த துறையில் இருக்கவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. 8 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் கூட சில சில உட்காந்துருக்காங்க, 12 மணி நேரம் கூட உட்காந்துட்டே வேலையை பார்க்குறாங்க. வெளியே போகிறதுக்கே அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கே போனாலும் நடந்து போகிறதில்லை, காரில் இல்லை பைக்கில் தான் போவாங்க. இந்த மாதிரி கலாச்சாரம் மாறும்போது வயசு கம்மியாக இருக்கும்போதே எலும்புடைய அந்த கடினமான தன்மை குறைய ஆரம்பிச்சிருது. அதனால தான் நாங்கள் இப்போ அதிக பேர் பார்க்குறோம், இள வயதிலேயே இழுப்பது, இள வயதிலேயே இழுப்புறது, சரியாக உட்கார முடியல, கூண் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது. அவங்களுக்கும் எலும்பு நலிவினுடைய முக்கியத்துவம் தெரிய வேண்டும். இன்னொரு பிரச்சனை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்னன்னா, டாக்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏசிலே உட்காந்துருப்பாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். இல்லாட்டி நைட்டு ஃபுல்லாக டியூட்டி பார்த்து காலையில் வீட்டில் வந்து பண்ண தூங்கிடுவாங்க. அப்போ வெயில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
இன்னொரு முக்கியமான பிரச்சனை இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி வேலையில் உள்ளவங்க பாட்டில் தண்ணி தான் குடிப்பாங்க. நான் சொல்றது சாதாரண குடிநீர் பாட்டில். அதை குடிக்கிறவங்களுக்கும் விட்டமின் டி ரொம்ப குறையுதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வெளியூருக்கு போனோம்னா முன்னாடி என்ன செய்வோம், ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லாட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலையோ வீட்டில் இருந்து தண்ணி நினைச்சு எடுத்துட்டு போவோம். இப்போ இருக்கிற மனநிலை எப்படி இருக்கு, என்னது இது கொஞ்சம் போகிற வழியில் வாங்கி தண்ணி வாங்கி சாப்பிடுவோம். இந்த பாட்டில் வாட்டர் இருக்கிறது ரொம்ப அதிகமாக அதை சுத்திகரிப்பு பண்ணுறதுனால அதில் இருக்கிற இந்த வைத்தியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அதனால் அதிகமாக பாட்டில் தண்ணி குடிக்கிறவங்க விட்டமின் டி குறைவு ஏற்படுது. விட்டமின் டி குறைவு ஏற்படும் போது என்ன ஆகுது, அவங்க உணவு மூலமாக சாப்பிட்ற கால்சியம் சத்து உடம்புக்குள்ள ஏறுது, விட்டமின் டி கம்மியாகிடுது. அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. எலும்புல போய் கால்சியம் சேர்றதில்லை, அப்சார்ப் ஆகிறதில்லை. இதனால ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் வருது. அதனால தான் இன்னைக்கு நம்ம கால் எலும்பினுடைய திடத்தையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதே போல் விட்டமின் டியும் அந்த திடம் கம்மியாக இருக்கவங்களுக்கு விட்டமின் டியும் பிளட் டெஸ்ட்டில் பண்ணுறோம். இப்போ இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணுறோம், பெரிஃபெரல் நியூரோபதி டெஸ்ட். அதாவது கால் பாதங்களில் நரம்பு மண்டலம் எப்படி இருக்குது, சரியாக வேலை செய்யலாம். இது குறிப்பாக வயசானவங்களுக்கும் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கும் அதிகமாக ஏற்படுது. கால் நரம்பு பிரச்சனை ஆகுது. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, காலில் திடீர்னு முள் குத்துற மாதிரி இருக்கும், சும்மா இருக்கும்போது ஊசி குத்துற மாதிரி இருக்கும், எரிச்சல் இருக்கும், இல்லாட்டி கால் மரமரப்பாக இருக்கும், ஏதோ ஒரு கால் ஈரமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி செருப்பு போட்டால் நிறைய நிற்காது, காலில் இருந்து இப்படி விரல் பிடிச்சி செருப்பு போட முடியாது, திடீர்னு நடந்துருக்கும் செருப்பு தன்னால் கரெக்ட் வரும். இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா பெரிஃபெரல் நியூரோபதிங்கிறத நரம்பு வியாதியை குறிக்கிறது. இதனால என்ன ஆகுது, நரம்பு பலவீனமாகும் போது சதைகளும் பலவீனமாகுது. சதைகள் பலவீனமாகும் போது நம்ம நேராக நின்று ஸ்திரமாக இருக்கிறதுக்கு அந்த பலம் இல்லாமல் போயிடுது, பேலன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ பேலன்ஸ் இல்லைன்னா என்ன நடக்கும், எளிதாக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். கீழே விழும்போது எலும்புல திடம் இல்லைன்னா ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் நாங்கள் பார்த்து உங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணுன்றதுக்காக அந்த பெரிஃபெரல் நியூரோபதி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதனால இப்போ என்ன நம்ம உங்களுக்கு கூற முடியும்னா, நீங்கள் உங்கள் எலும்பை மனசில் வச்சு அதுக்கு உண்டானபடி உணவை சரியாக எடுத்துக்கிட்டு சிறிய உடற்பயிற்சிகள் சென்று சதை மண்டலம் நன்றாக வலுவாக இருக்கும் மாதிரி செய்து கொண்டு இருந்து விட்டமின் டி உடம்புல சேர்ற மாதிரி நீங்கள் நடந்துட்டு கால் நரம்பு பிரச்சனை வராமல் நீங்கள் இருக்கிற மாதிரி, சர்க்கரை நோய் இருந்தால் உடனடியாக பார்த்து அதை சரி பண்ணணும். மற்ற காரணங்களால இந்த நரம்பு மண்டலம் பாதிச்சிருச்சுன்னா அதுக்குண்டான வைத்தியம் பார்த்து கொள்ள வேண்டும். இது மாதிரி செய்து உங்கள் சதையின் பலத்தை குறைய விடாமல் பார்க்கணும். இதில் சுலபமான ஒரு உடல் அபியாசம் என்னன்னா நடக்கிறது, சமமான பாதையில் நடக்கிறது. முன்னெல்லாம் நடக்கிறது பற்றி யாரும் யோசிக்கவே வேண்டியதில்லை. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நடந்து தான் போயிருந்தோம். கொஞ்சோண்டு பேர் தான் சைக்கிள் வச்சுருந்தாங்க. இப்போ சின்ன பையன்னா 2 வீலரில் தான் போகிறான். நடக்கிறதுக்கு அவங்க மனசே வரமாட்டோம். இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வளர்ந்துட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த எல்லா பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலிருந்து நம்ம இதை உணர்ந்து விவரங்களை தெரிந்து நம் உடலை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு எலும்பு மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் சரியான முறையில் நாம் காப்பாற்ற வேண்டும் என்று நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக டாக்டர் கார்த்திசன், திருச்சி லார்ஜ் அப்ராட் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி டாக்டர் அவர்களே. இந்த மருத்துவ முகாம் சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இந்த விழாவை
விழாவுக்கு ஸ்ரீக்கு பின்னால் இருந்து உதவி செய்து கொண்டிருக்கும் நமது பிரதர் டாக்டர் கார்த்திசன் அவரது மருத்துவமனை ஊழியர்களுக்கும் நமது ராஜராக பிசிசியின் பிரதர் தேவேந்திரன் மருத்துவர் பிரதர் கலாதரன் மேகனம் மீனாட்சி சுந்தரராமன் மேன்கேல் பால் சிஸ்டாபிக் பிளட் இந்த போன் டென்சிட்டி உபகரணங்களை கொடுத்து நமக்கு உதவி செய்துள்ளார்கள். அதுபோல் நமது லாஜ் ஆஃப் பேக்கிங் ஊழியர்கள் ராம்குமார் திருசங்கு மற்றும் இந்த கிளினிக்கில் மாஸ்டர் மேசனாக இருந்தாலும் கம்பவுண்டராக வேலை செய்துள்ள பிரதர் சேத்தன் அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிக்குமாறு இருக்க வேண்டும். நன்மை செய்ய பிறந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். உண்மையை காக்க பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். வாழ்ந்து பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். வெற்றி கொள்ள பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் சிரித்த முகம் ஒரு சிறந்த சிபாரிசு கடிதம், நல்ல மனம் ஒரு நாணயமான காசோடு. அதுபோல அடிபடாத தங்கம் ஆபரணம் ஆவதில்லை, துளையிடாத மூங்கில் துள்ளாங்குழல் ஆவதில்லை, ஒளிபடாத கல் சிலை ஆவதில்லை, சவால்கள் இல்லாத வாழ்க்கை சரித்திரம் ஆவதில்லை. பல்வேறு சவால்களை சரித்திரமாக்கிக் கொண்டிருக்கும் நமது ரைட் வர்சிபிள் டிஸ்ட்ரிக்ட் பிளான் மாஸ்டர் மேத்யூ ஜோசப் அவர்களை தலைமை உரையாற்றுவதற்காக அழைக்கிறோம். நான் இப்போ இங்கிலீஷில் பேச போகிறேன். ஸோ டு கன்வெர்ட் டு Tamil, translate Tamil, I request Advocate Bala to help me out with that. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் மொழியில் பேச முடியாத காரணத்தினால் உங்களிடம் முதலில் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். தமிழில் விளக்குவரை ஆற்றுவதற்கு வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார். அந்த ஆள் கரெக்டாக பிடிச்சிருக்கேன். அவங்க அட்வொகேட் தப்பு சொன்னால் கூட அவங்க ஓகே. The distinguished guests, respected Dr. Balasubramanian, dear brethren of Lodge Rock, ladies and gentlemen. It is indeed a privilege and an honor to be present here this morning to inaugurate the Lodge camp, organized with the noble objective of bringing relief and care to those who most in need. Bone health is the foundation of a healthy and active life, and through such camps, we are able to create awareness and provide timely medical support to the community. மாண்புமிகு விருந்தினர்கள், மதிப்புக்குரிய டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் ராஜா ஃப்ராக் சகோதரர்களுக்கும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் முதலில் காலை வணக்கம். இன்று காலை முதலே இங்கு வருகை புரிந்து அன்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த எலும்பியல் மருத்துவ முகாமை துவக்குவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி மற்றும் பெருமை அளிக்கிறது. எலும்பு ஆரோக்கியம் என்பது சுறுசுறுப்பான ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடித்தளம். இத்தகைய முகாம்களின் மூலம் நாம் சமுதாயத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தேவையான நேரத்தில் மருத்துவ உதவியை வழங்க முடிகிறது. I take this opportunity to express my deep appreciation to the doctors led by Dr. Brother Samson Daniel, Dr. Karthikeyan, the other medical professionals, volunteers who have generously devoted their precious time, knowledge and expertise to this cause. Your dedication is not merely a professional service, but an act of humanity and a compassion of the highest order. இந்த உயரிய பணியை தனது நேரம், அறிவு, திறமை, அர்ப்பணிப்போடு எங்கள் அன்பு சகோதரர் தோழர் டாக்டர் சாம்சன் டேனியல் அவர்கள் தலைமையில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் மருத்துவ குழு, பிரதர் கார்த்திசன், பிரதர் தேவேந்திரன் மற்றும் இதர உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த அனைத்து தன்னார்வலர்களுக்கும் எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பணி வெறும் தொழில்முறை சேவையல்ல, உயர்ந்த மனிதாபிமானத்தின் வெளிப்பாடாகும். I also extend my sincere commendation to Lodge Rock for their vision and commitment. By bringing together the resources and the goodwill required to conduct this camp, you are not only providing treatment, but also restoring hope and confidence to countless individuals and families.
இன்று இன்றைய வருகை தந்து புரிந்துள்ள பயனாளர்கள் ஆகிய உங்களுக்கும் நீங்கள் தான் இந்த முயற்சியின் மையம் முக்கியம் என்ற உறுதியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாம் உங்களின் வலிகளை குறைத்து உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி புதிய உற்சாகத்துடன் முன்னேற்றுவதற்கான சக்தியை அளிக்கும் என்று எங்களின் மனமார்ந்த நம்பிக்கை. இந்த முகாமின் வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியத்தின் செய்தியை அனைவருக்கும் கொண்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். To you, the beneficiaries present today, I assure you that you are at the heart of this initiative. It is our earnest hope that this camp will ease your suffering, enhance your quality of life, and enable you to move forward with renewed strength. I do hope each of you makes the best use of this camp and carries forward this message of good health to everybody else. சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி நமக்கு நினைவூட்டுவது ஒன்றுதான். உண்மையான சேவை என்பது மிகவும் தேவைப்படுகிறவர்களுக்கு உதவும் கரங்களை நீட்டுவதில் தான் இருக்கிறது. இந்த எழுதியல் மருத்துவ முகாம் சேவை மற்றும் கருணையின் சின்னமாக திகழ்ந்து இது போன்ற பல முயற்சிகளை ஊக்குவிக்க காரணமாக அமையட்டும். And brethren, let this occasion remind us all that true service lies in extending a helping hand to those who need it the most. May this orthopedic camp stand as a testament to the spirit of service and compassion, and may it inspire many more such endeavors in the future. இந்த வார்த்தைகளுடன் நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த எழுதியல் மருத்துவ முகாமை அதிகாரப்பூர்வமாக துவங்குகிறேன். இம்முகாம் அனைவருக்கும் நலனையும் நிம்மதியும் குணமளிப்பையும் வழங்குமாறு இறைவனை வேண்டுகிறேன். And Lord Rao, I as a Legion assure you of the full support of the district, both financial as well as moral support, to conduct more such camps. This engagement with the community is at the core of the UGLE third pillar vision, and in my opinion, all our lodges should work towards organizing such camps across our district. Lodge Rock to take up this initiative and spearhead this project across the district. ராக் லாட்ஜின் அன்பு சகோதரர்களே, நான் மாவட்டத்தின் மகா ஆசானாக இத்தகைய முகாம்களை மேற்கொள்ள மகா லாட்ஜின் முழுமையான நிதி ஆதரவையும் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். இது நீங்கள் நினைக்கணும். சமூகத்துடன் கொண்டிருக்கும் இத்தகைய தொடர்பை UGLE மூன்றாவது தூணின் மைய கருத்தாகும். எனது பார்வையில் எங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து லாட்ஜ்களும் இத்தகைய முகாம்களை ஏற்பாடு செய்வதற்கு பாடுபட வேண்டும். ராக் லாட்ஜ் முயற்சியை ஏற்று மாவட்டம் முழுவதும் இந்த திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறுகிறேன். With these words, I have great pleasure in formally inaugurating the orthopedic camp, and I pray that it may bring healing, relief, and comfort to all who come here. Thank you, and thank you, Baba. இந்த வார்த்தைகளுடன் இந்த முகாமை வெற்றியடைய செய்வதற்காக தற்போது தொடங்குகிறேன். இந்த வாய்ப்பு அளித்த இறைவனுக்கும் இந்த ராஜா பிராவுக்கும் நன்றி.